யோபு 2ஆம் அதிகாரம். சில வசனங்கள். ஆண்டவர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் விட்டுவை என்றார். சாத்தானும் ஆண்டவரின் முன்னின்று புறப்பட்டு போனான். அவன் யோபுவை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். ஓடொன்றை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டு யோபு சாம்பலில் உட்கார்ந்தார். அப்போது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. இங்கே நாம் கவனிக்கும் பொழுது, சாத்தான் கடவுளிடமிருந்து அனுமதி பெற்று கொண்டுதான் யோபுவை சோதனை செய்கிறான். சாத்தான் கடவுளின் தூதனாக இருக்கிறான் என்பது இதில் நமக்கு தெளிவாக புரிய வருகிறது. மற்றும் இங்கே கவனிக்கும் பொழுது, இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றான். இங்கே கவனிக்கும் பொழுது, சோதனை நேரத்திலே நாம் நம்முடைய நினைவுகளை நல்ல நினைவுகளாக காத்து கொண்டால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். சாத்தான் தோல்வி அடைவான் என்பதும் இதிலே தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. மற்றும் நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இங்கேயும் நாம் கவனிக்கும் பொழுது, கடவுள் நன்மை தீமை இரண்டிற்குமே சொந்தக்காரராக இருக்கிறார். அதாவது இரண்டுமே கடவுளிடமிருந்து தான் நமக்கு வருகிறது. ஆகவே நன்மையை பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்று அவர் கேள்வி கேட்கிறார். ஏனெனில் நாம் கடவுளுக்காக படைக்கப்பட்டிருப்போம். அவர் அவருடைய விருப்பம் போல்தான் நம்மை நடத்துவார். ஆகவே அவர் எதிர்த்து நாம் பேசவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. ஆகவே அந்த ஒரு கொடுமையான நேரத்திலும், புண்களால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த ஒரு கொடிய நிலையிலும் அவர் கடவுளை தூசிக்கவில்லை. கடவுள் குணப்படுத்துவார், நலமடைய செய்வார், காப்பாற்றுவார் என்று அவர் நம்பியிருந்தபடியாலே கடவுள் அவரை குணப்படுத்தினார். முன்பு இருந்த ஆசீர்வாதத்தை விட யோபுவின் பின்பு ஆசீர்வாதம் 2 மடங்காக இருந்தது. ஆகவே யோபுவை போன்ற உத்தமன் உலகிலே இல்லை என்று கடவுள் அவருக்கு சிறப்பு பெயர் சூட்டினார். கடவுளுக்கு மகிமை உண்டாக. ஆம்.